என் அன்பு பிள்ளையே, ஒரு பக்கம் விதி, இன்னொரு பக்கம் கர்மவினை. இவை இரண்டும் தான் இன்று ஏற்பட்டுள்ள உன் சூழ்நிலைகளுக்கு காரணம். இவற்றில் இருந்து நீ மட்டுமல்ல, எவருமே தப்ப முடியாது. ஆனால் நீ என் பார்வைக்கு திரும்பியதால் உன் வசத்தை நான் கைப்பற்றி உனக்கான அனைத்து சிக்கல்களில் இருந்தும் உன்னை விடுவித்துக் கொண்டு வருகின்றேன். உலகத்தில் என்ன மாறினாலும் நகன்றாலும் உன் தந்தை இந்த சாயப்பா, துவாரகமாகிய தாயுமாகிய நான் உன்னை விட்டு ஒருபோதும் அகல மாட்டேன். உன்னில் எப்போதும் நான் இருப்பேன். உன்னுள் இருக்கும் நான் என்ற கேள்விகளுக்கு நீ எந்த நேரத்தில் என் சாயப்பா என்று சொன்னாயோ அப்போது முதல் நீ முக்தி என்ற ஞானத்தின் மீது சவாரி செய்து கொண்டிருக்கின்றாய் என்று அர்த்தம். நீ ஜெயிக்க வேண்டிய 2 விஷயங்கள் உண்டு. அது உன் மனமும் புத்தியும் தான். இவற்றை ஜெயித்தால் நீ வாழ்க்கையின் அர்த்தத்தை உணர்ந்துவிட்டாய் என்று அர்த்தம். உனக்கான வெற்றி காலம் ஆரம்பித்து விட்டது குழந்தையே. இனி மகிழ்ச்சியாக இருக்கப் போகின்றாய். நீ இப்போது இருக்கும் நிலைக்கு நீயே பொறுப்பு. பாராட்டுக்கள் மற்றும் விமர்சனங்களை மனதார ஏற்றுக்கொள். பாராட்டுக்கள் வாழ்வில் முன்னேற்றத்திற்கான உற்சாகத்தை தரும். விமர்சனங்கள் வாழ்வில் முன்னேற்றத்திற்கான பரிபக்குவத்தை தரும். என்னை பொறுத்தவரை இரண்டுமே ஒன்றுதான். நீ எந்த வார்த்தையை அடிக்கடி சொல்கின்றாயோ அந்த வார்த்தை ஒரு நாள் உங்கள் வாழ்வில் உண்மையாக பலித்தேவிடும். எனவே நம்பிக்கையுடன் வெற்றி வெற்றி என்று சொல்லுங்கள். நிச்சயமாக வாழ்வில் வெற்றி கிடைக்கும். ஒன்றை உன்னால் கனவு காண முடியுமாயின் அதனை செய்யவும் முடியும் குழந்தையே. முயற்சித்துப் பார். வெற்றி உனதே. எப்பொழுதும் மறக்காமல் இருக்கும் அன்பை விட எது நடந்தாலும் வெறுக்காமல் இருக்கும் அன்பே ஆழமானது. சந்தோஷமாக வாழ்கின்றோம் என்பதை விட சமாளித்துக் கொண்டு வாழ்கின்றாய் என்பதே நிதர்சனமான உண்மை. குறிக்கோளின் உறுதி மிக்கவனே லட்சியவாதி. அவனது வெற்றியை யாராலும் தடுத்து நிறுத்தவே முடியாது. விழும்போது நகைப்புக்குரியவராக விழுந்தாலும் எழும்போது வியப்புக்குரியவராக எழ வேண்டும். பணத்தை குறுக்கு வழியில் கூட சம்பாதிக்கலாம். ஆனால் நம்பிக்கையை நேர்மையான வழியில் மட்டுமே சம்பாதிக்க முடியும். உங்களை நிராகரித்தால் கவலை கொள்ள வேண்டாம். இவ்வுலகில் விலையுயர்ந்த பொருட்களை வாங்க இயலாமல் நிராகரிப்பவர்கள் தான் அதிகம் குழந்தையே. சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் நல்லவர்களை கெட்டவர்களாக்கி கெட்டவர்களை உத்தமர்களாக்கி நிற்க வைத்துவிடும். ஆனால் உண்மை ஒரு நாள் உலகறிய வெளிவந்தே தீரும். அப்போது யார் யார் எப்படி என்ற மாயை விலகும். கீழ்ப்படிய கற்றுக்கொள். கட்டளையிடும் பதவி தானாக உன்னை வந்தடையும். நம் வாழ்க்கையை திரும்பி பார்த்தால் கவலை என்னும் மயில் கற்கள் தான் தெரிகின்றது. அடுத்தவர் விருப்பத்திற்குத்தான் வாழ வேண்டும் என்றால் அந்த வாழ்க்கையே வீண் குழந்தையே. இஷ்டப்பட்டு திறக்கும் வரை கஷ்டப்பட்டு எவர் மனதையும் தட்டாதே. கோபக்கார மனிதர்களுக்கு பாசமும் அதிகம், ரோஷமும் அதிகம். ஆனால் வேஷம் கிடையவே கிடையாது. மீன் கூட தூண்டிலுக்கு தப்பும். வாய் மூடிக்கொண்டிருந்தால் உனது விதியை படைப்பவன் நீயே என்பதை புரிந்து கொள். உனக்கு தேவையான எல்லா வலிமையையும் உதவியையும் உனக்குள்ளேயே குடிக்கொண்டிருக்கின்றன. ஒருவரை பார்த்து இவர்களைப் போல் வரவேண்டும் என்று நினைத்து செயல்பட்டால் நீ முன்னேறப் போகின்றாய் என்று அர்த்தம். உன்னைப் போல் வரவேண்டும் என்று பிறர் நினைத்தால் ஏதோ ஒரு இடத்தில் நீ முன்னேறிவிட்டாய் என்று அர்த்தம். யாரும் தானாக மாறுவதில்லை. யாரோ ஒருவரால் மாற்றப்படுகின்றோம். நல்லவனாக, கெட்டவனாக, ஏமாளியாக, அறிவாளியாக, முட்டாளாக, எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்துவிட்டு போ. உங்களால் ஒருவர் அழவோ அழியவோ கூடாதென்ற கொள்கையை மட்டும் கடைப்பிடியுங்கள். புரிய வைக்க முடியாத இடத்தில் அமைதியாக இருப்பது தான் உனக்கு நல்லது. ஒவ்வொரு அனுபவமும் கற்றுக்கொள்ளவும் வளரவும் ஒரு வாய்ப்பு. பொறுமை ஒரு பொழுதும் தோற்பதில்லை. பொறாமை ஒரு பொழுதும் ஜெயிப்பதில்லை. எப்போது முடிவுகளை நாமே எடுக்க பழகுகின்றோமோ அப்பொழுது தான் அதன் விளைவுகளை எதிர்கொள்ளும் தைரியம் நமக்குள் பிறக்கும். குளம் நிரம்ப நீர் இருந்தாலும் நம் குளத்தின் அளவுக்குத்தான் நாம் கொள்ள முடியும். அதுபோல நம் எண்ணத்தின் பிரதிபலிப்பும் தான் பலன். விலகி இருந்தால் வெறுப்பதாக அர்த்தம் இல்லை. யார் மனதையும் காயப்படுத்த மனமில்லாமல் ஒதுங்கி நிற்கின்றார்கள் என்று அர்த்தம். காணாமல் போனவர்களை தேடலாம். அதில் சிறிதும் தவறில்லை. கண்டும் காணாமல் போனவர்களை மட்டும் வாழ்வில் ஒருபோதும் தேடிவிடாதே. வலிகளை தாங்க நினைக்காதே. வலித்துக் கொண்டே தான் இருக்கும். வலிகளை தாண்ட நினை.
புது புது வழிகள் பிறக்கும். நடந்ததையே நினைத்து வாழும் நாட்களை நரகமாக்கிக் கொள்ளாதே. இனி வரும் காலம் உனக்கு பொற்காலமாக மாறும். அப்பா நான் மாற்றுவேன். அனைத்தையும் கடந்து வா. என் கரம் இறுகப் பற்றிக்கொள். வெறுப்பது யாராக இருந்தாலும் நேசிப்பது நீயாகவே இரு குழந்தையே. உன் பிரார்த்தனைகளுக்கு பதிலளிக்க தொடங்கிவிட்டேன். உனக்கு வரும் தடைகளை எல்லாம் அகற்றிவிட்டேன். என்னை வணங்கும் நீ நேர காலம் எதுவும் பார்க்க வேண்டியதில்லை. என்னை நினைத்து என் பாதத்தில் அனைத்தையும் சமர்ப்பித்து விட்டு ஆக வேண்டியதை பார். என் ஆசி என்று உனக்குண்டு குழந்தையே. அந்த ராமர் உன்னை காக்கட்டும். நான் உனக்கு ஒரு வாக்குறுதி தருகின்றேன். உன் எதிர்காலத்தை நல்ல முறையில் நான் அமைத்து தருவேன். உன்னை புறக்கணிப்பவனிடம் கோபம் கொள்ளாதே. அமைதியுடன் விட்டுவிடு. அவனே ஒரு நாள் மனம் திருந்தி வருவான். நீ சிரித்து கொண்டு மகிழ்ச்சியாக இருப்பதில்தான் எனது சந்தோஷம் இருக்கின்றது. நீ கவலையுற்றால் எனக்கும் வலி இருக்கும் குழந்தையே. கோபத்தில் ஒரு முடிவும் எடுக்காதே. மகிழ்ச்சியில் ஒரு வாக்கும் கொடுக்காதே. அழுகையில் ஒருவரையும் நம்பாதே. உன் வாழ்க்கையில் சூறாவளியாக வீசுகின்ற பிரச்சனைகளுக்கு இன்று தீர்வை தரப்போகின்றேன். அன்பு குழந்தையே, ஞானமே வடிவமாய் நான் இங்கே நிற்பது உனக்காக மட்டுமே. தேவை எது என்பதை உணர்ந்து அதை நோக்கி நடந்து கொண்டே இரு. உனக்கானது நிச்சயமாக உன்னை வந்தடையும். பொறுமனமே, என் கண்விழியில் வைத்து உன்னை காத்து வருகின்றேன். உனக்கான பொற்காலத்தை நான் உருவாக்கிவிட்டேன். காலம் கழிந்து வரும். உன் வாழ்க்கை பிரகாசமாய் ஜொலிக்கும். ஒருவரிடம் பேசவே கூடாது என்று முடிவு செய்த பிறகும் அவரிடம் மீண்டும் பேச தூண்டும் உணர்வே உண்மையான அன்பு. நீ பேசும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் நீயே பொறுப்பு. உன் வார்த்தையினை பொறுத்துத்தான் நீ மதிக்கப்படுவார். சிந்தித்து அளவாக பேசு. பேசாத வார்த்தைகளுக்குத்தான் மதிப்பு அதிகம் குழந்தையே. நீ மீண்டு வருவார். எல்லா எதிர்மறை சூழலில் இருந்தும் ஜெயிப்பார். நீ எதற்கும் பயப்பட தேவையில்லை. உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன். உன் பழைய கர்மாக்கள் இப்போது முடிந்து விட்டன. உன் பாதை தெளிவாக உள்ளது. நம்பிக்கையுடன் முன்னேறு. நல்லதே நடக்கும் தங்கமே. நீ போகும் பாதையில் தடுக்கி விழுவாய் என்று நினைக்காதே. விழுவதற்கு முன் எழுவாய். உன் கை என் பிடியில் இருக்கும் போது குழப்பம் ஏன்? யாம் இருக்கும் இடத்தில் பயம் ஏன் உனக்கு? உன் வாழ்வில் சூழ்ந்த பெரும் குழப்பத்திற்கு காரணமே கடந்த காலத்தின் பாதிப்பின் நினைப்பும் எதிர்காலத்தை பற்றிய பயமும் தான். இவற்றிற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் நிகழ்காலத்தில் சிறப்பாக செயல்படு. நடப்பவனுக்கே தூரம் குறைவதைப் போல் துணிபவனுக்குத்தான் துன்பமும் குறையும். நான் இருக்கின்றேன். இனி எல்லாம் சுகமே உனக்கு. உன் இக்கட்டான சூழ்நிலையில் யார் உனக்கு என்ன செய்தார்கள் என்று நினைப்பதை விட பிறரது துயரத்தில் உன்னால் யாருக்கு என்ன செய்ய முடியும் என நினை. ஆறுதலான வார்த்தை கூட அடைப்பட்ட மனதை திறந்து வைத்துவிடும். பிறர் துன்பத்தில் வருந்தும் மனங்கள் நான் உண்மையாக உரைகின்ற என் இருப்பிடங்கள். காற்றில் போராடும் மரங்களே உலகில் வேரூன்றி நிற்கின்றன. எதற்கு இந்த கவலை? உன் வாழ்வினும் நிலத்தில் நீ நிலைத்து நிற்கத்தான் இத்தனையும் செய்தேன். நீ பெற்ற இத்தனை அனுபவமும் உன் வாழ்வில் இனி வரும் நன்னாட்களை கையாளவே. பொறுத்திரு. காலம் நம் கையில். கலங்காதே தங்கமே. நீ நினைத்த செயல் விரைவில் என் ஆசியுடன் நடக்கப் போகின்றது. உன்னை சரியான நேரத்தில் கை தூக்கி விடுவேன். பொறுமையாக இரு. அதற்கு பரிசா நீ அனுபவித்த சோதனைகளை விட பல மடங்கு சிறப்பான ஒன்றை தரத்தான் காத்திருக்கின்றேன். உனக்கென்று எதுவுமே செய்ய எண்ணமில்லை என்று ஒருபோதும் நினைக்காதே. இதுவே நிரந்தரம் என்றும் நினைக்காதே. மாற்றம் வரத்தான் போகின்றது. நீ என்னை நம்பாவிட்டாலும் சரி, கண்டிப்பாக உன் வாழ்க்கை மாறும். என் கண்விழியில் உன்னை வைத்து கண்ணிமை கொண்டு காத்து கொண்டு வருகின்றேன். காலம் கனிந்து வரும். உன் வாழ்க்கை பிரகாசமாய் ஒலிக்கும். உன்னை நம்புபவரிடம் ஒருபோதும் பொய் சொல்லாதே. உன்னிடம் பொய் சொல்பவரை ஒருபோதும் நம்பாதே. எந்த தீய சக்தியும் உன்னை நெருங்க விடாமல் நான் பாதுகாப்பேன் தங்கமே. நீ என் நிழலில் வந்துவிட்டாய். நீ என்று என் பாதத்தில் சரணடைந்தாயோ அன்றே நான் உன் குடும்பத்தையும் சேர்த்து கவனித்துக் கொள்ள ஆரம்பித்து விட்டேன். வாழ்க்கையில் அனைத்தையும் இழந்தவர்கள் வேதனைப்பட தேவையில்லை. அனைத்தும் மீண்டும் கிடைக்கும் என்ற நம்பிக்கை மற்றும் துணிவுடன் போராடுங்கள். நிச்சயம் வெற்றி உங்களுக்கே. நம்மிடம் உள்ள குறைகளை நம்மிடமே சொல்பவர்கள் மட்டுமே நம் நலனில் அக்கறை உள்ளவர்கள். அன்பும் அக்கறையும் செலுத்துவதில் வள்ளலாகி விடாதீர்கள். பிறகு
கண்ணீருக்கு நீங்கள் நெருங்கிய சொந்தக்காரனாகி விடுவீர்கள். உன் வேண்டுதல்கள் நிறைவேறும் நேரம் வந்துவிட்டது. உன் பிரச்சனைகளுக்கான விடிகளை நோக்கி தினமும் காத்து கொண்டிருக்கின்றார். நான் இருக்கின்றேன் தங்கமே, கலங்காதே. உன் எண்ணங்கள் அனைத்தும் விரைவில் நிறைவேறும். எந்த தீய சக்தியும் உன்னை நெருங்க விடாமல் நான் பாதுகாப்பேன். நீ என் நிழலில் வந்து விட்டாய். நீ என்று என் பாதத்தில் சரணடைந்தாயோ அன்றே நான் உன் குடும்பத்தையும் சேர்த்து கவனித்துக் கொள்ள ஆரம்பித்து விட்டேன். இனி எதற்குமே கலங்காதே. எப்போதும் அமைதியை தேடாதே. நீ அமைதியாய் மாறிவிடு. சில இடங்களில் அதுவே உனக்கு மரியாதைக்குரியது. எவன் ஒருவன் வெறுப்புக்களை எல்லாம் தவிர்த்து எல்லா உயிர்களையும் சமமாகவும் அன்போடும் பார்க்கின்றானோ அவன் எனக்கு மிகவும் நெருங்கியவன் ஆகின்றான். சிலருக்காக சிலரை பிடிப்பது போல் நடிப்பதும் சிலருக்காக சிலரை பிடிக்காதது போல் நடிப்பதும் தான் இன்றைய உறவுகளாக இருக்கின்றன. கர்ம வினை தீர்ப்பது காலத்தின் கட்டாயம். ஒருவரை மனதளவில் காயப்படுத்திவிட்டு ஓடி ஓடி இறைப்பணி செய்தாலும் நற்பலன் என்பது கிடைக்காது. ஆயுள் முடிவதற்குள் ஆட்டி படைத்துவிடும் கர்ம வினை. யாரையும் பழிவாங்க நினைக்காதே. உன்னை ஏமாற்றியவர்கள் தன் கர்ம வினையை அடைந்தே தீருவர். நீ அதிர்ஷ்டசாலியாக இருந்தால் அவை கண்டிப்பாக உன் கண்முன்னே தோன்றும். கலை இல்லாத தோட்டம் இல்லை, அது போலவே தான் போராட்டம் இல்லாத வாழ்க்கையும் இல்லை. பிறரிடம் நீ கற்றுக்கொண்டதையும் பெற்றுக்கொண்டதையும் என்றைக்கும் மறவாதே. மனசாட்சியை மதிக்க தெரியாதவன் யாருக்கும் உண்மையாக இருக்க மாட்டான். வாழ்வில் உனக்கான நேரம் ஒரு நாள் வரும். அதுவரை சிலவற்றை பொறுத்து கொண்டு சிலவற்றை சகித்துக் கொண்டு ஓடிக்கொண்டே இரு. அனைத்தையும் நான் மாற்றி காட்டுவேன். பணம் உலகத்தை கவரும், அழகு உள்ளத்தை கவரும், வார்த்தைகள் மனிதரை கவரும், இரக்கம் நிறைந்த ஒரு செய்கை கடவுளையே கவரும். இருப்பதோடு பழகு, அதுவே உனக்கு அழகு. இல்லாததற்கு அழுது மனதை ஆக்காதே பழுது. வாழ்க்கையில் எல்லாமே சுலபமாக கிடைத்தால் சுவாரஸ்யம் இருக்காது குழந்தையே. போராடி கிடைக்கின்ற வெற்றிக்கு எப்பொழுதுமே மதிப்பு அதிகம்தான். இருப்பது கையளவு இதயம், ஆனால் வருவதும் கடல் அளவு காயங்கள். எவரையும் சாதாரணமாக நினைத்து விடாது. இன்று நீங்கள் மிதித்துவிட்டு போகும் கல்லே நாளை நாம் மதிக்கும் தெய்வ சிலையாக மாறலாம். இது போன்றுதான் மனித வாழ்க்கையும். எவரையும் பார்த்து இவருக்கென்ன குறை என்று எடை போட்டு விடாதே. வலிகளோடு தான் வாழ்கின்றார்கள் பலர். இப்பொழுதெல்லாம் யாரும் யாரையும் நல்லவனா கெட்டவனா என்று பார்ப்பதில்லை. நாளைக்கு இவன் நமக்கு தேவைப்படுவானா இல்லையா என்று தான் பார்க்கின்றார்கள். எதிலும் சுயநலம்தான் குழந்தையே. பொறுமை உள்ள மனிதன் நிச்சயம் வெற்றி பெறுவான். மனதிற்கு பிடித்த வேலையை பரம முட்டாள் கூட செய்து விடுவான். ஆனால் எந்த வேலையையும் தனக்கு பிடித்ததாக மாற்றி அமைத்துக் கொள்பவனே புத்திசாலி. விருப்பங்கள் அனைத்தும் தொலைந்த பிறகு வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் ஒன்றுதான், சோகமும் ஒன்றுதான். அடுத்த நொடி நமக்கு சொந்தமில்லாத போது நீயா நானா என்ற போட்டி பொறாமை எதற்கு குழந்தையே? அனைவரிடமும் அன்பாக பழகு. அடுத்தவரின் பிடிவாதத்தை திமிர் என்றும் தன்னுடைய பிடிவாதத்தை மன உறுதி என்றும் அழகாக பிரிக்கின்றான் மனிதன். தெரியாமல் செய்தாலும் சரி, அறியாமல் செய்தாலும் சரி, அது தவறோ இல்லை சரியோ, ஒரு நாள் நிச்சயம் திரும்பி வந்தே தீரும். உங்கள் எதிரியை விட உங்கள் மேல் அன்பும் பாசமும் வைத்திருக்கும் உறவுகளை உங்கள் மனதை நோக செய்வார்கள். அன்பான கோபம் என்று அதனை எடுத்துக் கொள்ளுங்கள். உங்கள் அன்பை சிறப்பாய் தொடருங்கள். உலகம் முன்னுள் உள்ளது, நீயோ வேறு எங்கெங்கோ தேடுகின்றாய். உன் வாழ்க்கை உன் கையில் குழந்தையே. எல்லாமே சில காலம்தான். அது உறவாக இருந்தாலும் சரி, உயிராக இருந்தாலும் சரி. ஒரு மனிதனை உருவாக்குவது அவனுக்கு கிடைக்கும் வசதிகளும் வாய்ப்புகளும் அல்ல, அவனுக்கு ஏற்படும் இடையூறுகளும் துன்பங்கள் மட்டுமே. கடற்கரை அருகில் இருந்தாலும் வறண்ட நாவிற்கு கடல் நீர் உதவாது. சில உறவுகளும் அப்படித்தான் குழந்தையே. தவறுகளை திருத்திக் கொள்வதென்பது அனுபவம், தவறுகளை ஞாபகப்படுத்துவது என்பது ஆணவம். பணம் பணம் என்று ஓடிக்கொண்டிருக்கும் வாழ்க்கையில் மனதை நேசிக்கும் உறவுகள் கிடைத்தால் தொலைத்து விடாதே. கெட்டியாக பற்றிக்கொள். உன்னை தள்ளிவிட ஒருவர் இருந்தால் உன்னை தூக்கிவிடவும் ஒருவர் இருப்பார் என்பதை மறந்து விடாதே. தைரியத்தை மட்டும் இழந்து விடாதே. நான் உன்னுடன் இருக்கின்றேன். என்னை மீறி எதுவும் நடக்காது. இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான விஷயங்கள் நடக்கப் போகின்றன. நான் இருக்க பயம் ஏன்? கவலை கொள்ளாதே. மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்று முன்னினைவில்
உன் சாயப்பா.